வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எஸ்பி வேலுமணியின் தலைமையில் அதிமுகவின் புதிய தலைமை மாற்றம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து போர்க்கொடியை தூக்கியுள்ள நிர்வாகிகளுக்கு ஒட்டுமொத்தமான தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவர் எஸ்பி வேலுமணி மட்டும்தான். அதிமுகவில் உயர் பதவி வேண்டாம் என்று கூறி தனது நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி வழங்காமல் எனக்கு பதவி வழங்கப்படுவது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் எடப்பாடி என்ன செய்தார் தெரியுமா? சசிகலா அவர்களால் பதவியை பெற்று முதல்வராக பொறுப்பேற்று ஆனால் கடைசியில் அவருக்கே துரோகம் செய்து கட்சியிலிருந்து நீக்கி முழுமையான அதிமுகவை தனது வசம் வைத்து கொண்டவர் தான் எடப்பாடி. இதனால் தான் மக்கள் எடப்பாடியை தோல்வியடைய வைத்தார்கள். ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் எனக்காக ஆதரவு தெரிவித்த நிர்வாகிகளது மாவட்ட செயலாளர்கள் பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு அதே பதவி கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு புதிய பதவியை பெறுவதற்கான ஆதரவுகளை நான் கொடுப்பேன். இல்லை என்றால் எனக்கு புதிய பதவிகள் வேண்டாம், அடிப்படை உறுப்பினராகவே இருந்து கொள்கிறேன். அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தின் பொழுது அதிமுகவின் தலைமை மாற்றுவதற்கான வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற புதிய ஒரு உறுதிமொழியே நிர்வாகிகளுடன் பேச்சுள்ளார். அதிமுகவில் அரசியல் களம் தற்பொழுது தலைகீழாக மாறியுள்ளது. ஒட்டுமொத்த அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜெயக்குமார் மற்றும் சி.வி. சண்முகம், குறிப்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி மற்றும் கே.பி. முனுசாமி போன்றவர்களது எதிர்ப்புகள் எடப்பாடியின் பக்கம் திரும்பியுள்ளது. ஒரு கட்சி என்றால் அதிமுக வளர்ச்சியடைய பாதையில் செல்ல வேண்டும். தொடர்ச்சியான தோல்வி, கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல 11 தேர்தல்களில் தோல்வி நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தான் தழுவும். ஆனால் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சகஜமாகத்தான் பார்க்கிறார். ஒரு கட்சி தோல்வி அடைகிறது என்றால் எங்கு தவறு நடக்கிறது, எதற்காக தவறு நடக்கிறது, எதற்கான தோல்வி என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்த போதிலும் கூட என் மீது தவறு இல்லை, நிர்வாகிகள் மீது தவறு என்று அந்தர்வல்டி அடிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை வேண்டாம் என்று கூறி மக்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளை எடப்பாடியின் மீது தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எஸ்பி வேலுமணி அவர்களது தலைமையில் புதிய அதிமுகவை உருவாக்க வேண்டும், அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்ததும் அப்படித்தான். நண்பர்களே, அதிமுகவின் தலைமைக்கு எஸ்பி வேலுமணி தகுதியானவரா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.